ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 மணி நேரத்திற்கு பிறகு அங்கிருந்து பயணிகள் தாங்களாகவே முன்வந்து தண்டவாளத்தின் வழியாக வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். அந்த பயணிகளிடமும் நமது தந்தை டிவி பிரத்யேக பேட்டிகளையும் அளித்திருந்தது. மேலும் இது தொடர்பான விஷயங்களை கேட்டறிய அந்த ரயிலில் பயணித்த பயணி பிரவீன் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். பிரவீன், தற்போது நீங்க எப்படி இருக்கீங்க? சார், அதாவது இப்போ நாங்க பேசினதுக்கு அப்புறம் எங்களுக்கு 3 ஹெலிகாப்டர்ல 3 தடவை வந்து சாப்பாடு பொட்டலம் போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஆபீசர்ஸ் வந்தாங்க. ஆபீசர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இங்க இருந்து பக்கத்துல 3 கிலோமீட்டர்ல வெள்ளூர்னு ஒரு ஊர்ல பஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீங்க அந்த பஸ் ஏறி வாஞ்சி மணியாச்சிங்கிற பிளேஸ்க்கு போகணும். அங்க வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸ்பெஷல் ட்ரெயின்ல இருந்து நீங்க சென்னை வரைக்கும் அந்த ட்ரெயின் போகுது. நீங்க எந்தெந்த போகணுமோ அந்தந்த ஊர் வந்து இந்த டிக்கெட் வச்சே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆபீசர் சொன்னாங்க. சார் சார் கேக்குதுங்களா? பிரவீன், நீங்க கேக்குது, நீங்க தொடர்ந்து பேசுங்க. அங்க உங்களுக்கு எதுவும் சாப்பாடுக்கான எதுவும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து அங்க பண்ணிருக்காங்களா? சாப்பாடு வந்து இப்போ ஃபுட்டு கொடுத்தாங்க சார். ஒரு தடவை வந்து இப்போ ஹெலிகாப்டர்ல இருந்து வந்து இறங்கி ஒரு ஃபுட்டு ஒன்று கொடுத்துட்டு போனாங்க. அந்த ஃபுட்டு எல்லாருமே சாப்பிட்டு தான் கிளம்பியிருக்கோம். இப்போ ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மீட்பு குழு வந்தாங்க. பேரிடர் மீட்பு குழு வந்து இப்போ எங்களை வந்து இங்கேருந்து பக்கத்தில் ஒரு வெள்ளூர்னு ஒரு ஊர் வரைக்கும் எங்களை நடக்க வச்சு அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த ட்ராக்ல பார்த்தீங்கன்னா ஒரே தண்ணிக்குள்ளே நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம் சார். பயணிகள்லாம் நடந்து போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து போய் வெள்ளூர்ல இருந்து ஒரு பஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்காங்க சார். அந்த பஸ் வந்து நேரா வாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகுது. அங்க போயிட்டு ஸ்பெஷல் ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களாம். அதுல நாங்க எங்க ஊருக்கு போகணும், சொந்த ஊருக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க சார். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க சார். பிரவீன், இப்போ வெள்ளூர்ல தான் வந்து பஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எப்படி நீங்க அங்க போறீங்க? அதுக்கு எதுவும் ஏற்பாடுகள் எதுவும் பண்ணிருக்காங்களா? நடக்க வச்சு தான் அழைச்சிட்டு போறாங்க. வேற வண்டி எல்லாம் கிடையாது. நடக்க வச்சு அழைச்சிட்டு போறாங்க சார். கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் இருக்கும் பிரவீன் அந்த ரயில் நிலையத்துக்கும் அந்த ஊருக்கும்? 3 கிலோமீட்டர் சார். 3 கிலோமீட்டர்ல இருந்து 3.5 கிலோமீட்டர் வரைக்கும் வருது சார். நடந்து போயிட்டு இருக்கோம் சார். பிரவீன், இப்ப அங்க ட்ரெயின்ல இருந்த எல்லாருமே வந்து மீட்டு வெளில வந்துட்டாங்களா? இன்னும் இப்ப உங்க கூட எவ்வளவு பேர் பயணிச்சுட்டு இருக்காங்க உங்க கூட? பயணிகள் இருக்காங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 300-350 பேர் வரைக்கும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. பின்னாடியும் பயணிகள் வந்துகிட்டு இருக்காங்க சார். பின்னாடியும் பயணிகள் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ட்ரெயின்ல வந்து ரொம்ப பெரியவங்க முடியாதவங்க எல்லாம் ட்ரெயின்ல உட்கார்ந்துருக்காங்க சார். அவங்க வரல இன்னும். அவங்களோட நிலைமை என்னன்னு தெரியல. அவங்களால இதுல நடக்க முடியாது. குழந்தைங்க கொஞ்சம் நார்மலான ஏஜ்டு பீப்புள்ஸ் மட்டும் நடந்து போறாங்க சார். ரொம்ப வயசானவங்களால நடக்க முடியாது சார். ஏன்னா அந்த அளவுக்கு இங்க ட்ராக்ல தண்ணி போயிட்டு இருக்கு. தண்ணி வந்து ரொம்ப விடாம ஃப்ளோவா போயிட்டு இருக்கு சார். நாங்க ட்ராக்லயே நடந்து போயிட்டு இருக்கோம் சார். அந்த ரயில்வே தண்டவாளத்தோட கல்லுலயே வச்சு நடந்து போயிட்டு இருக்கோம் சார். பிரவீன், இப்ப நீங்க அந்த நடந்து போயிட்டு இருக்க அந்த பாதையில எதுவும் தண்ணி எதுவும் தேங்கி இருக்குதா? உங்களுக்கு சரியான அந்த போக்குவரத்துக்கு சரியா இருக்கா? வேகமா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு சார். வேகமா தண்ணி வந்து வேகமா கடந்து போயிட்டே இருக்கு. எங்களை வேகமா கடந்து போயிட்டு இருக்கு. முட்டி அளவு தண்ணி இருக்கு. காலோட முட்டி அளவு தண்ணி இருக்கு. அதுலதான் நாங்க நடந்து போயிட்டு இருக்கோம் சார். உங்களை யாரு இப்ப அங்க கைட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க? போலீஸ் கூட்டிட்டு போறாங்களா இல்ல NDRF அவங்க வீரர்கள் கூட்டிட்டு போறாங்களா? போலீஸ் கூப்பிடல சார். இன்ஜின் வரைக்கும் எங்களுக்கு வந்து போலீஸ் வந்து துணையா வந்தாங்க. ஓகே. ரயிலோட முன்னாடி வரைக்கும் போலீஸ் துணையா வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப நாங்க இண்டிவிஜுவலா போயிட்டு இருக்கோம் சார். சரி, இப்ப அங்க ட்ரெயின்ல இருக்க அந்த குழந்தைங்க பெரியவங்களுக்கு அதுவும் மாற்று ஏற்பாடுகள் எதுவும் செஞ்சிருக்காங்களா பிரவீன்? இல்ல, அது இன்னும் அவங்க இதுக்கான ஏற்பாடு பண்ணல சார். நாங்க கேட்டதுக்கு எல்லாருமே வந்து நாங்க வந்து இப்படிதான் அழைச்சிட்டு போனோம், வேற வழி எங்களுக்கு இல்ல. அதனால பெரியவங்களா இருந்தாலும் பெரியவங்களையும் நாங்க வந்து எப்படியாவது அங்க நாங்க ஸ்டேஷனுக்கு பக்கத்துல உள்ள வெள்ளூருக்கு பஸ்ஸுக்கு நாங்க கொண்டு வந்துருவோம் அப்படின்னு ஆபீசர் சொல்றாங்க சார். அவங்க எல்லாம் இன்னும் ட்ரெயின்ல இருக்காங்க சார். ட்ரெயின்ல இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஒரு 100 பேருக்குள்ள ட்ரெயின்குள்ள உட்காந்துருக்காங்க. எல்லாமே ரொம்ப முடியாதவங்களும் இருக்காங்க சார். அவங்க இருக்காங்க சார். பாக்கி பேர் மட்டும் நாங்க கிளம்பியிருக்கோம் சார். பிரவீன், இப்ப நீங்க போற பகுதியில வந்து முட்டி அளவு தண்ணி இருக்குன்றீங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 3 கிலோமீட்டருங்கிறது எவ்வளவு நேரமா நீங்க போயிட்டு இருக்கீங்க? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? நான் இப்போ ஒரு 25 நிமிஷமா நான் நடந்து போயிட்டு இருக்கேன் சார். இன்னும் நான் நடந்து முடிக்கல. பொறுமையா போயிட்டு இருக்கேன் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.